அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி சிரமமான முறையில் ஜவ்வரிசியை வச்சு வெள்ளி அப்பளம் எப்படி சுவையாக செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக பெரிய ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை 200 மட்டமில் கோபுரமாக அளந்து எடுத்தாச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இந்த ஜாரோடையும் மூடியும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இந்த மாதிரி பவுடரை அரைச்சிருக்கேன். இதை ஒரு கிண்ணத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதே டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வானிலையை அடுப்பில் வச்சு அதே டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் தேவையான அளவு உப்பு சேர்த்து உப்பு நல்லா கரைஞ்சிருக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். இப்போ கரைச்சி வச்ச ஜவ்வரிசி தண்ணியை ஊற்றிட்டு 1 டம்ளர் தண்ணியை அலசி ஊற்றிக்கலாம். இப்போ ஃபுல்லில் வச்சு தொடர்ந்து 6 நிமிஷம் ஃபுல்லில் இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டி விட்டு வரணும். 6 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சிடணும். இப்போ ஒரு துணியை வெயிலில் விரிச்சிட்டு இந்த கிண்ணத்தில் உள்ள மாவை ஒரு சின்ன கிண்ணத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கண்ணில் இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி விட்டுலாம். இது காலையில் 11 மணிக்கு தேய்ச்சி விட்டது. நல்ல வெயில் அடிக்குது. இப்போ இந்த மாவை ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டேன். சாயங்காலம் 5 மணி. இப்போ பாருங்க அதே ஷேப்புக்கு நல்லா ரவுண்டாக காஞ்சி வந்திருக்கேன். இதை அப்படியே எடுக்காமல் லேசாக தண்ணி தெளித்து ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா நமக்கு இது நல்லா ரவுண்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷமும் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒவ்வொன்றா நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக நல்லா ரவுண்டாக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா வத்தலையும் இந்த மாதிரி பொறுமையாக எடுத்து வச்சிடலாம். நான் இதை ஒரு தாம்பளத்தில் தான் எடுத்து வச்சுருந்தேன். நைட்டு ஃபுல்லாக தாம்பளத்தில் வச்சுட்டு மறுநாள் பார்த்தோம்னா இது நல்லா சுருங்கி வந்திருக்கும். இந்த மாதிரி போட்டு வச்சிட்டேன். மறுநாள் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுச்சு. இதை 2 நாள் கூட நல்லா காய வச்சிடலாம். இப்போ ஒரு வானிலையை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி இது காஞ்ச பிறகு இந்த வத்தலை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம். சுவையான டெல்லி அப்பளம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.